Praise the Lord. Hallelujah. God is good. And you are most welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is the 8th April 2026 Wednesday. புதன்கிழமை. Hallelujah. இது புதிய வாரம். புதிய வாரம் என்றால் தவச காலெல்லாம் முடிந்து புதிய வாரத்தை துவங்கி 3 நாட்கள் ஆகிவிட்டது. நாம் சிலுவையை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இயேசுவை அடக்கம் செய்வதற்கான காரியங்களிலே பார்த்து கொண்டிருக்கோம். அது கேட்கிறாரு, இயேசு உடலை கொடுங்க நாங்க அடக்கம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாதானே? யோசேப் என்கிற அந்த பெரிய மனிதன் அப்போ கேட்டோன்னே அங்க ஒரு பெரிய ஒரு கேள்வி கேள்வி அவ்வளவு சீக்கிரத்துல இறந்துட்டாரோ. பொதுவாகவே அருமையானவர்களே, இவர்கள் ஆணி அடித்து இப்படி தொங்கும் போது நான் சொல்லியிருப்பேன். அதாவது ரத்தம்லாம் வெடிஞ்சு கத்தி கதறி அப்புறம் உடலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியாகி கோமாவாகி அப்புறம் மூச்சு இல்லாமல் மெதுவாக அப்படி மரித்து போவார்கள். சில நாட்கள் அந்த சரீரம் அதிலே தொங்கும். அப்படி இருக்கும்போது பறவைகள் அதெல்லாம் கொத்தி சித்திரவதை. நம்ம தானே பெரிய பறவைகள்லாம் ஈகல் மாதிரிலாம் பறந்து கொத்தி அந்த மாம்சத்தை சாப்பிடுங்கள். இப்படி நடப்பது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து யூதன் என்பதனாலே, பிகாஸ் இஸ் ஜூ, யூதன் என்பதனாலே சபத் நாட்டிலே தொங்கக்கூடாது, ஓய்வு நாளிலே தொங்கக்கூடாது என்பது யூதருக்குள்ள இருந்த ஒரு கட்டுப்பாடு. ஆகவேதான் அந்த சபத்து வருவதற்குள்ளாக இயேசுவை எடுத்து அடக்கம் செய்ய நினைத்தார்கள். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அந்த சபத்து ஆரம்பிக்கும். யூதர்களுக்கு சாயந்தரம் 6 மறுநாள் சாயந்தரம் 6 நாள் முதல் நாள், ஒரு நாள் கணக்கு. புரியுதுங்களா? நாட் மார்னிங் டு மார்னிங். நம்மளாம் காலையில் தான் ஒரு நாள் கணக்கு. ஆனா யூதருடைய கேலண்டர் அவங்க எப்படி என்றால் மாலை 6 மணிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரை. அப்ப வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு சபத்து ஆரம்பம், சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு முடியும். அப்ப ஆண்டவர் மத்தியானம் போல இறந்ததுனால அந்த 6 மணிக்கு முன்பதே இறந்துட்டார். அப்ப அதுக்குள்ள எடுத்து அவர் அடக்கம் பண்ண வேண்டும் என்றுதான் துரிதப்படுத்துகிறார். அப்படி அவர் இறக்கவில்லை என்றால் எலும்பை உடைச்சு அவரை மறிக்க வைக்கணும், உயிர் போக வைக்கணும். யூதருடைய சரீரம் சபத்து அந்த ஓய்வு நாளிலே தொங்கக்கூடாது. இப்ப யோசேப்பு போய் கேட்கிறார். அவருக்கு பிலாத்துக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, இறந்துட்டார் அவ்வளவு சீக்கிரத்துல? அப்பதான் அந்த பகுதியை தான் நாம் பார்க்க போகிறோம். மார்க் 15:44, Mark 15:44. The late marveled that he was already dead. The summoning the centurion, he asked him, if you had been dead for some time. பார்த்து கேட்கிறாரு, அதுக்குள்ள இறந்துட்டாரா? அப்ப அந்த செஞ்சுரியன் 100க்கு அதிபதி, ஆமா அவர் இறந்து போகிறார். அருமையானவர்களே, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த நாள் நேரம் எல்லாவற்றையும் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதே போல அது நிறைவேற வேண்டும். அப்பொழுதுதான் அது கர்த்தருடைய சித்தம் பாருங்க. அல்லேலூயா. அவரை மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த சிலுவையினுடைய மரணம் மிகவும் கஷ்டமான ஒரு மரணங்க. நான் சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் இருக்கும். போறவரெல்லாம் பார்த்து திட்டிக்கிட்டு போவாங்க, அவன் செய்த குற்றத்தை சொல்லுவாங்க. இப்ப இயேசு என்ன குற்றம் செய்தார்? இவர் யூதருடைய ராஜான்னு சொன்னாருன்னு எழுதியிருக்கிறார். அதான் குற்றம். அப்ப அதை சொல்லிக்கிட்டு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இப்படியா குற்றூரா இருந்து அந்த உயிர் மெதுவா போகும். 1 நாள் எடுக்கும், 2 நாள் எடுக்கும், 3 நாள். நம்ம தானே அப்படியே போய் கோமா. அந்த சபத் டே என்பதனாலே ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் உயிரோடு சிலுவையில உயிரோடு இருந்து பாடுபட்டு அவர் மரித்தார் என்பதற்கு நிச்சயம். ஏன்னா இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, கட்டுக்கதைகள் எல்லாம் இருக்குது இல்ல. அவர் மரிக்கல, அவரை போல ஒருத்தரை சிலுவையில் அரைஞ்சிட்டு அவர் உயிரை வந்துட்டான்னு காட்டுறாங்க. இப்படி எல்லாம் சாத்தான் பல கதைகளை சொல்லுவான். ஏன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஏதாவது சொல்லி ஆகணும்ல.
இருக்கட்டும். ஆனாலும் வேத அடிப்படையிலே நமக்கு உறுதியாக இயேசுசாமி சிலுவையிலே மரித்து போனார். உயிர் போயிருச்சு. திட்ட தெளிவுமாக பிலாத்து விசாரித்து 160 சாட்சி சொல்லுகிறான், அவர் மரித்தார். அப்ப இயேசு மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் உங்க ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார், உனக்கு போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மரித்தீர் எங்கள் பாவங்களுக்காக, நீர் உயிர்த்தீர் எங்களை வாழ வைப்பதற்காக, உம்மோடு நாங்கள் இணைவதற்கு வழி நடத்தினரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது கிருபை ஆண்டவரே, கிருபை தங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தர் மரித்தார், அது உண்மை. அவர் உயிரோடு எழுந்தார், அதுவும் உண்மை. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அதுவும் உண்மை. God bless.